இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து பெட்ரோல் வாட்டர் பம்பு தான். எப்படி இருக்குன்னுன்றது நான் வீடியோலையும் சொல்கிறேன். எந்த அளவுக்கு வைக்கணும், பம்பு அட்டாச்மெண்ட்டு அதான் சொல்கிறேன். அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். இந்த அளவு இருக்குது. இதில் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு வச்சு வச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாக பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம வந்து வயலில் எப்படி தண்ணி பசங்கன்றது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். பல்ப் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி போயிட்டுருக்காங்க. பல்ப் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வரைக்கும் மேலே போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி இப்படி போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு இறங்குதுன்னு பார்ப்போம். இந்த இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. 2 தென்னை மரம் ஒன்று இருக்குது. தண்ணி வர இல்லை. தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். விவசாயத்துக்கு முக்கியமாக தேவையானது பார்த்திங்கன்னா உணவுன்றது ஒரு தண்ணி தான். அந்த தண்ணி தான் இப்போதைக்கு இல்லை. இப்போ வந்து வாட்டர் பம்ப் வாங்கி புதுசாக வாங்கி இறச்சிட்ருக்கோம். இது வந்து 2வது முறை இறக்கிறோம். இது வந்து 2வது சண்டே தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போகுது. அதை பாருங்கள், இறச்சிட்ருக்கோம். லைவில் பார்த்துட்ருக்கோம். அங்கே தண்ணி அது வரைக்கும் போயிட்டுருக்கு, இறச்சிட்ருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கு. இங்கே இறக்குது. கழனி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. பழுப்பு எவ்வளோ லாங்கில் இருக்குது பாருங்கள். அங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் இருக்குது கழனியில் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. வயலில் போய் அடிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கோம். தண்ணி இங்கே தான் பாஞ்சிட்ருக்கு. தண்ணி எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன். ஃபோர்ஸில் வைக்கல. நார்மலாக தான் வைக்கணும். ரொம்ப ஸ்பீடு வைக்க நார்மலாக வச்சுருக்கேன். தண்ணி அதெல்லாம் நார்மலாக வந்துட்டுருக்கு.